அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்பது எந்த வகையிலும் நியாயமில்லை என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை தமிழ்நாடு வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் காவல்துறை அறிக்கைக்கு பின்னரும் இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நீதிமன்றத்தில் வந்த பிறகே முழுமையான விவரம் தெரியவரும் என்று கூறினார். சம்பந்தப்பட்ட குற்றவாளி திமுக பிரமுகர் என கூறுவது தவறு என்றும், புகைப்படத்தை வைத்துக்கொண்டு அவர் திமுகவை சேர்ந்தவர் என்பதை நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ளவில்லை என தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்பது எந்த வகையிலும் நியாயமில்லை என்று கூறிய அமைச்சர் முத்துசாமி, சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படா வண்ணம் இருக்கக்கூடிய இடங்களில் 20 ஆண்டுகளுக்கு முன்பே அரசாங்கமும் காவல்துறையும் வழிவகுத்து வைத்துள்ளனர் என்றும், தாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எந்த இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என கூறினார்களோ அதே இடத்தில் தான் நாங்கள் நடத்தியதாகவும் தெரிவித்தார். நிறைய விஷயத்துக்கு சிபிஐ கேட்டாங்க, அவங்களுக்கு கூட அப்படி இருக்கு. அதனால எதுல சிபிஐ வரணும் எதுல வரக்கூடாதுங்கிறது ஒரு முறை இருக்கு. அதை நாங்க சிபிஐ கொடுங்க அல்லது வேண்டாம் அப்படின்னு சொல்றது இல்லை. அதுக்கு ஒரு முறை இருக்கு. அதுல ஏதாச்சும் இங்க இருக்கிற காவல்துறை தொய்வாக இருந்தால் அதெல்லாம் கேள்வி ரைட்டு. இங்க இருக்கிற காவல்துறை குறிப்பிட்ட சில மணி நேரத்திலேயே அந்த அவரை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு